Hi my dear friends, welcome back to JEE Tamila. இன்னைக்கு இந்த செஷன்ல மெயின்ஸ் 4th செப்டம்பர் செகண்ட் ஷிஃப்ட் 2020ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கொஸ்டினை பார்க்கலாம். 4 ரெசிஸ்டன்சஸ் 40 ohm, 60 ohm, 90 ohm and 110 ohm make the arms of a quadrilateral ABCD. Across AC is a battery of EMF 40 volt and internal resistance negligible. The potential difference across BD in B is ஒரு சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை தமிழ்ல பார்க்கலாம். 4 மின்தடைகள் 40 ohm, 60 ohm, 90 ohm and 110 ohm ஆகியவை ஒரு நாற்கரம் ABCD யின் பக்கங்களை உருவாக்குகின்றன. ஏசிக்கு குறுக்கே ஒரு புறக்கணிக்கத்தக்க அக மின் தடை கொண்ட 40 வோல்ட் பேட்டரி உள்ளது. BDக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன? ஓகே, இப்போ அங்க கொடுத்திருக்க சர்க்யூட் நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த சர்க்யூட்ல பாருங்க 40 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறது கொடுக்கல. ஓகே, ஸோ நம்மள அசியூம் பண்ணிக்கலாம் ஏ எண்ட்ல பிளஸ் 40 வோல்ட், சி எண்ட்ல அப்ப என்னவா இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்டரி தானே கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப விசில 0 வோல்ட், விஏ 40 வோல்ட் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அங்கதான் ஹையர் பொட்டன்ஷியல் 40 வோல்ட், இந்த பக்கம் லோயர் பொட்டன்ஷியல், ஸோ 0 வோல்ட். முதல்ல அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதை கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா என்னெல்லாம் பேசிக்கான ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, உங்களுக்கு தெரியும் தானே, ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வி. அடுத்ததா ஓம்ஸ் லா, ஐஆர் இஸ் ஈக்குவல் டு வி. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் இங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். பண்ணலாமா? இப்ப பாருங்க, இதை சால்வ் பண்றதுக்கு முதல்ல we are going to apply Kirchhoff's voltage law in the upper branch. இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம், upper branch, lower branch. ஓகே, இதுல upper branchங்கிறது A B C E F A, lower branchங்கிறது A D C E F A. ஓகே, இப்போ முதல்ல கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை யாருக்கு அப்ளை பண்ண போறோம்? அப்பர் பிரான்ச்சுக்கு, A B C E F A. ஓகே, அப்ளை பண்ணலாமா? 40 I1 plus 60 I1 is equal to 40. ஓகே, வோல்டேஜ் லால நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ 40 I1 plus 60 I1 is equal to 40. 40 plus 60 எவ்வளவு வரும்? 100. 100 I1 is equal to 40. இப்போ I1 is equal to 40 divided by 100. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2/5 ஆம்பியர். அதுக்கு மேல இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ண வேணாம், 2/5 இருக்கட்டும். அடுத்தது நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை ADCEFA, அதாவது லோயர் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ண போறோம். 90 I2 plus 110 I2 is equal to 40. 90 I2 plus 110 I2 add பண்ணீங்கன்னா என்ன வரும்? 200 I2 is equal to 40. So I2 is equal to 40 by 200. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/5 ஆம்பியர். இப்போ இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற I1 and I2 வேல்யூ இங்க சைடுல நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கரண்ட் வழியா ஃப்ளோ ஆகுற I கரண்ட் A எண்ட்ல வந்த உடனே I1 I2ன்னு ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அந்த I1 I2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலி பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் VB and VD கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பொட்டன்ஷியல் அக்ராஸ் 40 ohm. ஓகே, இப்போ பாருங்க, இத பை அப்ளையிங் ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல 40 ஓம்ங்கிறது எங்க இருக்கு? பிட்வீன் VA and VB. கரெக்ட் தானே? சோ பொட்டன்ஷியல் அக்ராஸ் 40 ohm முதல்ல கண்டுபிடிக்க போறோம். அப்ப எப்படி எழுதலாம்? VA minus VB is equal to 40 I1. VA minus VB is equal to voltage is equal to current into resistance தானே? அப்போ எவ்வளவு கரண்ட் நம்ம ஃப்ளோ ஆகுது? I1 கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 40 ohm. I1 கரண்ட் 40 ohm ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகுது. So VA minus VB is equal to 40 I1. இப்போ VA வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா?
40 minus VB is equal to 40 I1. இப்போ I1 value substitute பண்ணுங்க. 40 minus VB is equal to 40 into 2 by 5. 40 minus VB is equal to 16. கரெக்டா? 40 5 ஆல் டிவைட் பண்ணா 8 தானே? 8 2s are 16. இப்போ VB is equal to 40 minus 16 is equal to 24 volt. இதே மாதிரி potential across 90 ohm கண்டுபிடிக்க போறோம். டயகிராம்ல பாருங்க 90 ohm resistor I2 current அது வழியா flow ஆகுது. AD இந்த ஆர்ம்ல தான் நம்ம எடுத்துக்க போறோம். VA minus VD is equal to 90 I2. VA ஓட வேல்யூ எவ்வளவு 40 தானே? So 40 minus VD is equal to 90 I2. இப்போ I2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 40 minus VD is equal to 90 into 1 by 5. So 40 minus VD is equal to 18. 90 5 ஆல் டிவைட் பண்ணா 18 தானே? இப்போ VD is equal to 40 minus 18 is equal to 22 volt. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க VB and VD values இந்த இடத்துல டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ potential difference between B and D கண்டுபிடிக்கலாம். VB minus VD is equal to 24 minus 22. So VB minus VD is equal to 2 volt. So நமக்கு கேட்டிருக்கிறது potential difference between B and D தான் கேட்டிருக்காங்க. So 2 volt. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. BDக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு 2 volt plus 2 volt. That is very important. Plus 2 volt. Okay. Next sessionல வேற ஒரு JEE சம்மோட உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.